எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. முதல் கேள்வி, ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவன் யார்? புத்தர். இரண்டாவது கேள்வி, தாராபாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது. புதியதொரு விதி செய்வோம். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. நான்காவது கேள்வி, காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? மதுரை. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம்? வடலூர். அடுத்த ஆறாவது கேள்வி, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர என்ற இவ்வரி எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாராபாரதியின் கவிதைகள். மெர்சி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்? கருணை. அடுத்து, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆசிய ஜோதி. சிறந்த நூலகர்களுக்கு ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. கோமிகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள்? வைகாசி திங்கள் முழு நாள். எத்தனை ஆண்டுகளாக குழந்தை தொழிலாளரை சத்யார்த்தி மீட்டு வருகிறார்? 30 ஆண்டுகள். பராபரக்கண்ணி எந்த நூலில் உள்ளது? தாயுமானவர் பாடல்கள். அடுத்து, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் ஔவையார். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் என்ற கவிதையினை எழுதியவர் முடியரசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். மகன் ஹிதேந்திரன் இதயத்தை தானமாக வழங்கியவர்கள்? அசோகன், புஷ்பாஞ்சலி. மலை கூட்டல் எலாம் சேர்த்தெழுதுக. மலையலாம். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை என்றவர்? தாராபாரதி. ஒளிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள்? இன எழுத்துக்கள். சொல்லில் தனக்கு முன் ஒரு குறிலெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வருவது? ஆய்த எழுத்து. கொடுப்பது எதன் இயல்பு என்று கவிஞர் கலீல் ஜிப்ரான் கூறுகிறார்? பழம்.
இயல்பு நவிழ்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிழ்ச்சி அணி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் டி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் பாரதியார் என்பது தவறு. பொருந்தாதது சொல் வகை சால. நானிலம் படைத்தவன் எனும் கவிதையை எழுதியவர் முடியரசன். முடியரசன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பாலொடு வந்து கூலொடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகை. அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உ. அடுத்தது கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகரை பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? பாரதியார். பாரதியார். கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் பறவை. அடுத்து கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் என்ன? மனோலின். மனோலின். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். திருக்குறள். அளபெடையின் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும். அடுத்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்று என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. நடுவண் அரசு காமராசருக்கு 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. சரி. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். சரி. அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ. ஔ எனும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். அடுத்து கலைச்சொற்கள். ஆப்ஷன் ஏ. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் நூல் இ புக், குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க், மின் இதழ்கள் இ மேகசின். பொருந்தாததை தேர்ந்தெடு. மட்போரிடல். மட்போரிடல். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
இவை இரண்டுமே தவறு, அனைத்தும் தவறு. ஏன்னா திருவள்ளுவர் தினம் அதாவது பார்த்தீங்கன்னா தை முதல் நாளில் கொண்டாடப்படுவது கிடையாது. அதே மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாள் கிடையாது. திருவள்ளுவர் தினம்தான் தை 2ஆம் நாள். ஆழக் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புதியதொரு விதி செய்வோம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். சரியானதை தேர்ந்தெடு. இவை அனைத்தும் சரி. அதாவது தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. சரி. காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல சந்திரனும் பொன்போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அப்போ இவை மூன்றுமே சரி. நன்றி.